டிமானிட்டைசேஷன் 1000 ரூபாய் 500 ரூபாய் தாள்களை மதிப்பிழக்க செஞ்சு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை தாண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதனது மதிப்பீடுகள் அது ஏற்படுத்திய சர்ச்சை இன்னமும் தேசிய அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு பெரிய ஒரு சர்ச்சை புள்ளியாகவே இருந்து வருகிறது. தமிழகம் அடுத்தடுத்து இன்னும் பல சவால்களை எதிர்கொண்டு வரக்கூடிய நிலையில் இது சற்றே இந்த ஒரு விஷயம் பின்னுக்கு போயிருக்கு. ஆனால் இது சார்ந்த ஒரு விஷயங்கள்லாம் இன்னமும் கூட இது சார்ந்த சவால்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய சவால்கள்லாம் இன்னும் நமக்கு நெருக்கமாக இருந்தாலும் கூட தாண்டிய சவால்களும் நமக்கு வந்துருச்சு. தமிழக முதலமைச்சராக இருந்த செல்வி டாக்டர் ஜெயலலிதாவுடைய மரணம், இந்த புயல் என்று புதிய சவால்களும் வந்திருக்கிறது. தேசிய அரசியலில் இன்னமும் கூட ஒரு பெரிய சர்ச்சை புள்ளியாக இருந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி முன்னாள் இந்திய நிதியமைச்சர் திரு சிதம்பரம் ஒரு விஷயத்தை உறுதியாக குற்றச்சாட்டிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயம் இது இந்த ஒரு டிமானிட்டைசேஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஊழலுக்கான அச்சாரம் என்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியும் உரையாற்றிருக்கிறார் பாராளுமன்றத்தில். ஆக இது ஒரு ஒரு மையப்புள்ளியாக தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய நிலையில் ஊழலுக்கு அச்சாரமாக கருப்பு பண ஒழிப்பு முயற்சி என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் திரு கோபண்ணா, காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக ஊடக பிரிவு தலைவர் திரு கோபண்ணா அவர்கள் இணைகிறார்கள். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கின்றோம். மற்றும் எமது கோவை அரங்கத்திலிருந்து பேராசிரியர் கனக சபாபதி அவர்களும் இணைகிறார்கள். இதுவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு கோபண்ணா அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புகிறேன். இந்த ஒரு கிரிட்டிசிசத்தை இது வந்து நடைமுறையில் பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கு, பாதிப்பு குறையில, இது பாதிப்புகள்லேருந்து மீள்றதுக்கு நாளாகும்னு சொல்லி வரீங்க. ஆனால் தொடர்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இது ஊழல், இது ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறீங்க. இது கேட்கறதுக்கு ஒரு இருக்கலாமோ அப்படின்னு இருந்தாலும் கூட இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி நிரூபிக்கிறதுக்கு பொதுத்தளத்தில் நீங்கள் பெரிய என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? இது வந்து ஊழல்னு திரு மன்மோகன் சிங்கும் சொன்னார், திரு சிதம்பரம் அவர்களும் சொல்லியிருக்கார். ஊழல்னா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம். யூ கேன் கோ டு த கோர்ட்ஸ். இல்லை இப்போது நவம்பர் 8ஆம் தேதி பணமதிப்பு நீக்க நடவடிக்கையை வந்து பிரதமர் அறிவிக்கிறார். கடந்த 35 நாட்களாக நாம் தொடர்ந்து பார்த்து வர்றோம். ஆரம்பத்தில் வந்து ரூபாய் நோட்டை மாற்றுவதற்கு வங்கிகள் முன்னால், ஏடிஎம் முன்னால் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய பணத்தை மாற்றுவதற்கு வங்கிகள் முன்னால் நிற்கிற ஒரு அவலம் உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காது. தங்களுடைய சொந்த பணத்தை வங்கியில் போட்டுட்டு அதை எடுப்பதற்காக மணிக்கணக்காக ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை போய் க்யூவில் நிற்கிற ஒரு அவலம் வந்து இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி இந்த நாட்டில் ஏற்பட்டால் கூட இந்த பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா இதில் பாதிக்காதவர்களே கிடையாது, ரொம்ப குறைவான மக்கள் தான் இதை பாதிக்கப்படலை. நேச்சுரல் கலாமிட்டி ஏற்பட்டு அரசு நிர்வாகம் சரியா செயல்படலைன்னா மக்கள் எப்படி கொந்தளிப்பாங்க? இது நேச்சுரல் கலாமிட்டியை விட அதீதம் அப்படின்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் எச்சரிச்சது ஒரு ரயாட், ஒரு கலவரம், அது எங்கேயாவது வெடிச்சிடலாம் இல்லையா? அதாவது மக்கள் வந்து இந்த ஜனநாயகத்தில் இந்த காலப்போக்கில் இந்த 60 ஆண்டு கால ஜனநாயக பரிமாணத்தில் மக்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறாங்க. சகிச்சு கொண்டு இந்த எதிர்நோக்கி இருக்காங்களே தவிர மக்கள் வேதனைப்படலை. நீ இது வரைக்குங்க இந்த டிமானிட்டைசேஷன் நல்ல பலன்களை எனக்கு தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற ஒரு குடிமகனை நான் பார்க்கவில்லை. இல்ல, அதாவது அரசியல் ரீதியாக பாஜகவினர் வந்து அதற்கு சப்பக்கட்டு கட்டலாமே தவிர எந்த விதமான முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடு நடவடிக்கை இல்லாமல் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஏன் சிதம்பரம் அவர்கள் முன்னாள் நிதியமைச்சரை வந்து அந்த கருத்தை ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் என்று ஏன் சொல்றாருன்னா, சமீப காலமாக வருகிற வருமான வரித்துறையுடைய சோதனைகளில் புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டா கோடிக்கணக்கான ரூபாய் வந்து பறிமுதல் செய்யப்படுகிறது. இதில் வந்து நமக்கு சமீபத்தில் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய காரில் மட்டும் 24 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. அது இல்லாத வந்து 120 கோடி ரூபாய் பணம் எடுத்ததில் அதில் 30-40 கோடி ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுகள். பெங்களூரில் ஒரு அதில் சர்ச்சில் வந்து அதுலேயும் வந்து அப்படின்னா ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுகள் புதிய நோட்டுகள் பிடிபடுது அப்படின்னா இது வந்து எஸ்கேப் ஆகாம எல்லாம் மீண்டும் சிஸ்டம் அந்த அதாவது வருமான வரி சோதனையில சிக்கியது இவ்வளவு, சிக்காமல் ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுகள் எத்தனை கோடி எங்கே பதுங்கி இருக்கிறது, அது பதுக்குவதற்கு யார் காரணம்? இந்த வருமான வரித்துறையுடைய சோதனையுடைய தீவிரத்தையும் அரசுடைய நடவடிக்கை ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பாஜக அரசாக இருந்தா இந்த 2000 ரூபாய் நோட்டை வடிவமைக்கிறப்போ இந்த 1000 ரூபாய் நோட்டினுடைய ஐடென்டிக்கல் டைமென்ஷன்ல, அதனுடைய சைஸ்ல, திக்னஸ்ல
அதே மாதிரி அச்சடித்திருந்தார்கள் என்றால் இன்னைக்கு 2 லட்சம் ஏடிஎம் மாற்ற வேண்டிய ரீகாலிபரேட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. சாதாரணமான ஒரு சராசரி மனிதன் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு கூட நரேந்திர மோடி அரசு சிந்திக்கல. என்ன சொல்றாரு, இது சீக்கிரசி மெயின்டைன் பண்ணணும்ன்றார். நான் கேட்கிறேன், சிதம்பரம் அழகா சொல்றார், கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தயாரிப்பு என்பது 100க்கும் மேற்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் மத்திய பட்ஜெட் எங்கேயாவது கசிந்து வெளியே வந்திருக்கிறதா? ஆக கலந்து பேச வேண்டிய பொருளாதார நிபுணர்கள் இன்னும் பல கலந்து பேசணும் பேசிருப்பாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன், இந்த இதுல ஊழல் இல்ல இல்ல நீங்க சக்கரவர்த்தின்னு பழைய முன்னாள் துணை கவர்னராக இருந்தவர் சொல்றார், இந்த ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டாக பப்ளிக் டொமைன்ல போடுவதற்கு பாஜக அரசு தயாரா? இல்லங்க, நீங்க வந்து எல்லாரையும் கலந்து ஆலோசிக்கணும்ங்கறீங்க. அதுல வந்து சிதம்பரம் சொல்றாரு, ஏன் மன்மோகன் சிங் கலந்து ஆலோசிக்கிறேங்கிறார். இது இந்த அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஏதோ சீக்ரெட்டிவா நடவடிக்கை. யாரை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. யாரையெல்லாம் கலந்து ஆலோசிக்க வேண்டுமோ அவர்களையாவது குறைந்தபட்சம் இந்த நாட்டின் நிதி அமைச்சராவது நீங்க கலந்து பேசுனீங்களா? இதுல தே கூட கன்சல்டன்ட் மிஸ்டர் மன்மோகன் சிங், எதுக்காக அவரை கன்சல்ட்? அதாவது அது அவர் கலந்து பேசணுமான்றத வந்து பாஜக தலைமை முடிவு செய்யட்டும். அந்த அவருடைய யோசனையை ஏற்பதும் ஏற்பாததும் பாஜகவின். நான் கேட்கிறேன், இன்னைக்கு 35 நாட்களாக கிட்டத்தட்ட வந்து இதுல என்ன கருப்பு பணத்தை விட 2000 ரூபாய் நோட்ல அந்த கருப்பு பணம் வந்து உருமாறி இருக்கிறதே தவிர கருப்பு பணம் ஒழியவில்லை. இதனது பலன் என்ன பின்ன அப்படின்னு கேட்கிறார் திரு கோபண்ணா. திரு பேராசிரியர், நீங்க பதில் சொல்ல விரும்புங்க. பேராசிரியர், உங்களுடைய பதில். Can you hear me, sir? ஹரிஸ், yes, உங்களுடைய பதில். நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு ஸ்கேம் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தமே தவறான நோக்கில் மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் தங்களுடைய சுய லாபத்துக்காக போடக்கூடிய திட்டம், அதன் மூலம் ஏற்படக்கூடிய பலன், இதுதான் ஸ்கேம்ங்கிறது. இந்த ஸ்கேம்ங்கிற வார்த்தை நாடு பூரா பிரபலமானதே கடந்த 10 வருஷத்தில் ஐக்கிய முன்னணி கூட்டணி ஆட்சியினுடைய காலத்தில் தான். நமக்கு தெரியும், அது 2Gயில் தொடங்கி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் வரைக்கும் எவ்வளவு ஸ்கேமுங்க நடந்ததுன்னு தெரியும். அது வந்து சிதம்பரம் வந்து ஸ்கேமை பற்றி பேசுறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவருடைய காலத்தில் தான் ஏர்செல் மேக்சிஸா இருந்து வாசனை வந்தது. அதுக்கப்புறம் கோர்ட்ல அது வேற திசையில போச்சு. கோர்ட்ல வேற ஒரு நிலை வந்தது. எல்லா ஸ்கேமையுமே பேசலாம். ஜெயின் ஹவாலா நிறைய நிறைய இருக்கு. சவப்பட்டி ஊழல பேசலாம். ஆமா, சவப்பட்டி ஊழலோட முடிவே நம்ம சேர்த்து. சரி, நான் பேசுறதுக்கு டைம் கொடுங்க. நீங்க அவருக்கு அவ்வளவு நேரம் கொடுத்தீங்க, எனக்கு ஒரு 2-3 நிமிஷம் கொடுங்க. அவரையும் குறுக்கிட்டேன், அதனாலதான் உங்களையும் குறுக்கிடுறேன். எஸ், கோ ஹெட். சரி சரி, அதாவது இந்த திட்டம் வந்து கருப்பு பணம் வந்து அதிகரிச்சதே வந்து கடந்த 2004 14 வரைக்கும் தான் சொல்லி புள்ளி விவரங்கள் எல்லாமே சொல்லுது. இந்த ஹை நெட்வொர்த் நோட்ஸ், அந்த 500, 1000 ரூபாய் நோட்டுகள் வந்து அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தது வந்து 2004 40 விழுக்காடுக்கு கீழே இருக்குது. 2000 இப்போ வந்து 87 விழுக்காடா இருக்குது. இது அதிகரிச்சதே வந்து இந்த ஐக்கிய முன்னணி கூட்டணி ஆட்சியினுடைய அந்த 10 வருட காலத்தில் தான். இந்த 10 வருட காலத்தில் தான் ஊழல்கள் அதிகமாயிருக்கிறது, பணப்புழக்கம் தேவையில்லாமல் அதிகமாயிருக்கிறது. ஆக இந்த தேவையற்ற கருப்பு பணம் அதிகரிப்பதற்கும் இந்த பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமே காங்கிரஸ் ஆட்சி தான். அதுல சிதம்பரம் முக்கிய பங்கு வச்சிருக்கிறார். இல்ல, அவரு வந்து ரூபாய் நோட்டுகள் இந்த அளவுக்கு வந்தது வந்து ஸ்கேம் மூலம் அப்படின்னா 2000 அதை விட ஜாஸ்தியான டினாமினேஷன் 2000 ரூபாய் நோட்டை புழக்கத்தில் விட்டுருக்கோமே. அது தவறான நடவடிக்கை, அது ரேஷனல் இல்லாதது, அது தப்பானது. அப்படின்னா 2000 ரூபாய் நோட்டு இந்த அளவுக்கு விட்டது இல்ல இல்ல விட்டதுன்னு இல்ல, புழக்கத்தில் அதிகமா வந்தது. இதற்கான புள்ளி விவரங்கள் 86% தேவையோ ஹை டினாமினேஷனான 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு இந்த ஆட்சி காலத்துல ஜாஸ்தி வருதுங்கறீங்க. அதை விட ஹை டினாமினேஷன் தானே இப்ப வந்துட்டு இருக்கு. how is it a panacea? அதுக்கு எப்படி ஒரு நல்ல மாற்று அந்த 2000 ரூபாய் நோட்டு இருக்க முடியும்? அதை விட ஒரு ஹை டினாமினேஷன் வருது. இல்ல சொல்றேன். அதுக்கு
அதாவது இப்ப வந்து இதை ஒழுங்குபடுத்துவதற்கான முயற்சியில அரசாங்கம் நடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஹை டினாமினேஷன் நோட்டு வந்து பெரிய அளவில் இந்த அசெட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத உருவாக்கியதும் கருப்பு பணப்புழக்கம், ஃபேக் கரன்சி இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது என்பதும் இப்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி இந்த 2000 ரூபாயை விட்டிருக்கிறது வந்து முதல் கட்டமாக விட்டிருக்கிறது வந்து இப்ப இருக்க புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 500, 1000 தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பணம், கருப்பு பணம், போலி கரன்சி அதையெல்லாம் உள்ளெடுக்கிறதுக்கான முயற்சி. இந்த முயற்சியில தான் வந்து அரசாங்கம் இயங்கி இருக்கிறது. அதை விட ஹை டினாமினேஷன் போடுறீங்க. திரு கோபால் சொல்றாரு எவ்வளவு கட்டுக்கட்டா பிடிப்படுது பாருங்க, கோடி கோடியா பணம் தான். அப்படிங்கும் போது அது இன்னும் பதுக்கிறதுக்கு பதுக்கிறதுக்கு எளிமையா இருக்கு. 1000 ரூபாய் பதிக்கிறதை விட கட்டா பதிக்கிறதை விட 500 ரூபாய் கட்டா பதிக்கிறதை விட இன்னைக்கு சென்னையில பிடிப்பட்டதை பார்த்தோம், பெங்களூர்ல பிடிப்பட்டதை பார்த்தோம், இன்னும் கூட டெல்லியில பிடிப்பட்டதை பார்த்தோம். இன்னமும் கூட எளிமையா இருக்கு, கருப்பு பணத்தை பதுக்கிறதுக்கு இன்னும் எளிமையா இருக்குங்கிறார் அவர். So what is the use? What is the whole point? 2000 பணம் வந்து தேவைக்கு அதிகமாக புழங்குகின்ற போதுதான் அது பிரச்சனை வரும். இப்ப இருக்கக்கூடிய திட்டப்படி தேவைக்கு அதிகமாக பணத்தை விட போறது இல்லை. இன்னைக்கு ஒரு சாதாரண ஆளால அந்த அளவு வந்துட போறது இல்லை. பேங்க்லயோ ஏடிஎம்லயோ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வித்ட்ரா பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு 2000 ரூபாய் நோட்டு கட்டுக்கட்டா பிடிபடுது. சோ இந்த டிமானிட்டைசேஷனுடைய பலன் என்ன? இன்னைக்கு சென்னையில பிடிபடுது. இன்னைக்கு இந்த காட்சிகள்லாம் பார்த்தோம், சென்னையில பிடிப்பட்ட காட்சிகள்லாம். அப்படி இருக்கும்போது இது சரியான பாதையில போகுதுன்னு இவ்வளவு புது 2000 ரூபாய் நோட்டு பிடிபடும் போது எப்படி நம்பிக்கை வருதுன்னு கேட்கிறாரு. இல்ல 2000 நோட்டு விற்றது வந்து பிடிபடுறதுக்கு காரணம் இல்ல. பிடிபடுறதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பு பல தவறான காரணங்களால படுது. அதற்காக அரசாங்கம் வந்து இப்ப நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. சோ அப்ப இந்த டிமானிட்டைசேஷன் எப்படி ஃபுல் விஷயத்துல ஒரு விஷயத்தை நான் எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறேன். இதே மாதிரி டிமானிட்டைசேஷன் அவசியம்னு சொல்லி 1971ல இந்தியாவில் வந்து டைரக்ட் டாக்ஸஸ் என்கொயரி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க, நேரடி வரிகளுக்கான விசாரணை குழு. அது வாஞ்சூ கமிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கமிட்டி என்ன சொல்லுச்சுன்னு சொன்னா, இந்த டிமானிட்டைசேஷன் முயற்சி எடுக்கணும், அதிகபட்ச மதிப்புள்ள நோட்டுகளினுடைய மதிப்பை இழக்க செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த கருத்தை வந்து அப்போது இருந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஒய்பி சவான் இந்திரா காந்தி அம்மா கிட்ட அதை எடுத்துட்டு போறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, சவான்ஜி காங்கிரஸ் இனிமேல் எதிர்காலத்தில் தேர்தலில் போட்டி போட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. இது அன்னைக்கு நின்னு போச்சு. அன்னைக்கு நின்னு போனதை பிரதமர் கொண்டு வருகிறார். கருப்பு பணத்துக்கு யாரு ஆதாரம் அப்படிங்கறது இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இல்ல அவதூறு. இது அதாவது ஒரு விஷயம். இன்னைக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, ஒரு சிறிய இடைவேளைக்கான தருணம். இப்படின்னு பார்த்தா சமீபத்துல ஆதித்ய பிர்லாண்டு சகாரா போன்ற அவங்க ரைட் பண்ணதுல சில டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 55 கோடி ரூபாய் இந்த பிரதமர், இன்னைக்கு இருக்கிற பிரதமர் முதலமைச்சராக இருந்த போது பணம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு இருக்கு. அந்த டாக்குமெண்ட் தான். அந்த டாக்குமெண்ட் பிரசாத் பூஷன் வெளியிட்டு இருக்காரு. டாக்குமெண்ட் கோர்ட்ல இருக்கு. கோர்ட்ல வந்து விசாரணை வைக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு சிறிய இடைவேளை. சில இது ஒரு குற்றச்சாட்டுகளே நிச்சயமா ஆதாரமா போயிட முடியாது. அதே வேளையில இதுல ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இருக்கு. இது வந்து நல்ல நோக்கம் கொண்டது அப்படின்னு பார்த்துட முடியல. இதுக்கே இதோட நோக்கமே கூட தவறானது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்து சொல்லி வருகிறது. பிரதமர் பாராளுமன்றத்தில் பேச போவது என்ன அப்படிங்கிறதும் ஒரு தேசிய அரசியல்ல ஒரு பெரிய ஒரு உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. திரு மன்மோகன் சிங் சொன்னார், திரு பி சிதம்பரம் அவர்களும் சொல்கிறார். ஆனா இதை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும் இல்லையா? இருவருமே சிறந்த நாடு வியக்கும் பொருளாதார நிபுணர்கள். இது ஊழல் ஸ்கேம் அப்படிங்கறத இன்னும் ஒரு சப்ஸ்டான்ஷியேட்டை இன்னும் விரிவா பண்ண வேண்டியிருக்கு. தயவு செய்து மன்மோகன் சிங் அவர்கள் மாநிலங்களவையில் பேசுறதும், ஒரு ஆங்கில நாளேட்டில் அவர் எழுதிய கட்டுரையும், ப சிதம்பரம் அவர்கள் பேசுவதும், இந்த நாட்டில் இப்படி ஒரு அறிவிப்பின் மூலமாக இந்த நாட்டு மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே எனக்கு ஒரு கவலை இருக்கு. அவங்கெல்லாம் வந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றியவர். அந்த கவலை நீங்கள் மதிப்பிடல. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற அப்படிங்கிறதுக்கான இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற வளர்ச்சியில மிகப்பெரிய பங்காற்றியவர்கள். ஊழலை பற்றி பேசுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், தைரியம் இருந்தால் பாஜக அரசு சிதம்பரம் மேல ஊழல் இருந்தால் சிதம்பரம் மேல வழக்கு தொடுக்கிட்டோம். மன்மோகன் சிங் பேலோ அல்லது காங்கிரஸ் தலைவர்கள் மீதோ யார் மீதும் எந்த நீதிமன்றத்தில் எந்த ஊழல் வழக்கம் கிடையாது. இன்னைக்கு பிரச்சனை இல்லையா? அடுத்து இப்போ வந்து இந்த பணத்தை வந்து பல இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல நிறைய
தவறு நடந்தது அடிப்படையில் தான் இந்த ஸ்கேம் என்ற குற்றச்சாட்டு எழுகிறது. என்ன தவறு? தமிழ்நாட்டை மொத்தம் அலோகேஷன் ஆஃப் பணம் அனுப்புனதுல தமிழ்நாட்டில் நவம்பர் 8லேருந்து டிசம்பர் 7 வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலீஸ்ட் 14,000 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கு. இந்த வங்கிகளுக்கு, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தனியார் வங்கிகள், இதில் வந்து 6,100 கோடி ரூபாய் தனியார் வங்கிகளுக்கு கிட்டத்தட்ட 44%. ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க்குக்கு 900 கிளைகள் இருக்கிற அந்த தனியார் வங்கிகளுக்கு 6,100 கோடி ரூபாய் மொத்த பணத்தில் 44% ஒதுக்கி இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் பொதுத்துறை வங்கிகள், பப்ளிக் செக்டார் பேங்குகளுக்கு கிட்டத்தட்ட 9,000 கிளைகள் இருக்கிற அந்த வங்கிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை, அதாவது ஒரு வங்கிக்கு மொத்தம் ஒதுக்கப்பட்ட தொகையை பார்க்குறப்போ கிட்டத்தட்ட அவர்களுக்கு வந்து 900 பிரான்ச்சுக்கு வந்து ஒரு பிரான்ச்சுக்கு 86 லட்சம் ரூபாய் தான் ஒதுக்கியிருக்காங்க. அதே நேரத்தில் தனியார் துறையில் இருக்கிற பிரான்ச்சுக்கு ஒரு பிரான்ச்சுக்கு 6.7 கோடி. ஏன் இந்த பாரபட்சம்? இந்த தனியார் வங்கிகள் மூலமாகத்தான் இந்த ரூபாய் 2000 நோட்டுகள் வெளியே போய் பலவித ஊழலுக்கு வழிவகுத்தது என்பதுதான் குற்றச்சாட்டு. இந்த லாஜிக் ரொம்ப முக்கியமானது இல்லையா? இது உண்மையாக இருக்குமா? இது வந்து கேட்கும் போது வெரி லாஜிக்கல் தானே யாருமே நினைக்க தோன்றுகிறது. உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா திரு கனக சபாபதி? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, முதல்ல நான் சொன்னதுக்கு, இந்திரா காந்தி பற்றிய செய்தியை சொன்னதுக்கு திரு கோபண்ணா அவர்கள் அவதூறு அப்படின்னாரு. அது மிகவும் தவறானது. நான் சொன்ன விஷயம், இந்தியாவினுடைய புகழ்பெற்ற அதிகாரிகளிலே ஒருவரான மாதவ் காட்போல் அப்படிங்கிறவர் அன்ஃபினிஷ்டு இன்னிங்ஸ் ரீகலெக்ஷன்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் எ சிவில் சர்வெண்ட் அப்படிங்கிற புத்தகத்துல குறிப்பிட்ட விஷயம். இல்ல புத்தகத்துல எந்த அவதூறு வேணா யார் வேணா எழுதலாம், அதெல்லாம் எடுத்து பேச முடியாது. அது வந்து ஆதாரமா அடிப்படை அப்படிங்கிறார். அது யார் வேணாலும். Okay, he was an official in the government. Okay, விடுங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, பேச விடுங்க. Go ahead sir. இவர் வந்து சிதம்பரம் பத்தி யார் வேணாலும் கேஸ் போடலாம்னு சொன்னாரு. அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மேல எப்படி வழக்கு நடந்துட்டு இருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து சாரதா ஸ்கேமாக இருக்கலாம், அல்லது மற்ற வாசன் ஐக்கர் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியும். அவருடைய மகன் தான் வந்து என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டுக்கு 3 முறை நோட்டீஸ் அனுப்பியும் இன்னும் போகாம இருக்கிறாரு. It is not about him now. இந்த கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை டிமானிட்டைசேஷனை பொறுத்த வரைக்கும் இது 70 வருட காலத்திலே எந்த அரசாங்கமும் செய்யாத மிகப்பெரிய சாதனை என்று நம்முடைய இந்தியாவினுடைய புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் மன்மோகன் சிங்கிற்கு ஆசானாக இருந்தவர் ஜெகதீஷ் பகவதி என்பவர் இன்றைக்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருக்கிறார். அவர் பத்ம விபூஷன் பெற்றவர். நம்முடைய மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அவர் நிதி மந்திரியாக இருந்தபோது அவரை ஆலோசனைக்காக கூட அழைத்தார். அவர் சொல்லி இருக்கிறார், இந்த கருப்பு பணம் என்பதே இந்த பெரிய ரூபாய் நோட்டுகள் இவ்வளவு அதிகமாக வளரவிட்டதன் காரணமாக ஏற்பட்டது. இதை ஒழிப்பதற்கு இதுவரை வந்த அரசுகள் முயற்சி செய்யவில்லை. காரணம், சில அரசியல்வாதிகளும் தொழில் செய்பவர்களுக்கும் அதில் பலன் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதை ஒழிப்பதற்காக முதன்முறையாக இந்த பிரதமரானவர் ஒரு பெரிய டிராஸ்டிக் ஸ்டெப்பை எடுத்திருக்கிறார். எந்த பொருளாதார நிபுணராக இத சொன்னாங்களா அப்படினு கேக்கும்போது ஜெகதீஷ் பகவதி சொன்னதை சொல்றீங்க. ஓகே, ஐ டேக் தி பாயிண்ட். மக்களுக்கு எல்லாம் எப்படி கிடைக்கும் என்பதை அவர்கள் விவரித்து காட்டி இருக்கிறார்கள். இந்த கருப்பு பண நடவடிக்கையினால ஐ டேக் தி பாயிண்ட். யாருமே பொருளாதார நிபுணர்கள் சொல்லல அப்படிங்கும்போது நீங்க ஒரு மேற்கோள் காட்டுறீங்க. ஆனா திரு கோபண்ணா எழுப்பிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. இந்த டிமானிட்டைசேஷன் டிரைவ்ல அதுல செயலாக்கத்திலே பல சந்தேகங்கள் எழுது. எந்த அளவுக்கு டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டா தனியார் வங்கிகளுக்கு பணம் போகுது பாருங்க. ஒரு தனியார் வளாகத்தில் விநியோகம் செய்யக்கூடிய ஏடிஎம்கள் பொதுத்துறை வங்கிகளுக்கு பணம் கொடுக்கல, டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டா போகுது. கூட்டுறவு வங்கிகள் இந்த நாட்டினுடைய ஜீவநாடி, விவசாயிகளுக்கு கிராம பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கிற கூட்டுறவுத்துறைக்கு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ரிலையன்ஸ் உடைய வளாகத்தில் கொடுக்கப்பட்டிருந்த ஒரு முன்னுரிமைக்கும் விமர்சனம் எழுந்தது. அது போல திரு கோபண்ணா எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு டிஸ்ப்ரோபோர்ஷனேட் அலோகேஷன் டு பிரைவேட் பேங்க்ஸ், அதுவும் கேள்வி எழுப்பதில்லை. அதாவது இந்த கூட்டுறவு வங்கிகளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கூட்டுறவுத்துறை வங்கியினுடைய தலைவராக இருந்தவன், அந்த அனுபவத்தில் சொல்றேன். கூட்டுறவு வங்கிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவு வங்கிகள் ரிசர்வ் வங்கியினுடைய எல்லா கட்டுத்திட்டங்களுக்குள்ளும் வருவதில்லை. அதனால கூட்டுறவு வங்கிகளை பற்றி இல்ல. அவர் என்ன சொல்றாரு, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை காட்டிலும் ஒரு டிஸ்ப்ரோபோர்ஷனேட் ஃபோக்கஸ்
தனியார் வங்கிகளுக்கு கொடுக்கப்படுது, அவங்களுடைய சக்திக்கு மீறி அவங்களுக்கு கேஷ் அலோகேஷன் செய்யப்படுது. ஆனா வந்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அவங்களுடைய வேர்வித்தாளுக்கு ஏற்ற போல் இல்லை அப்படிங்கிறார். If you compare these two, இல்ல அதுக்கு முன்னால் அவர் கூட்டுறவு வங்கிகளை பத்தி சொன்னாரு. அது வந்து கூட்டுறவு வங்கிகளுக்கு மறுக்கப்படுகிறது என்று இவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் உட்பட கேரள மாநிலத்தில் கூட்டுறவு வங்கிகளிலே கருப்பு பணம் அதிகமாக பதுக்கி வைத்திருக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இவர்கள் கட்சிக்காரர்களே அங்கு இதை வச்சுதான் நீங்க கொடுக்காம இருக்கீங்களா? கூட்டுறவு வங்கிகள் இல்ல கேரளாவில் ஒருத்தர் சொன்னதற்காக நீங்க கொடுக்காம இருக்கீங்களான்னு கேக்குறேன். சிலது இருக்கிறது. இல்ல கூட்டுறவு வங்கிகளுக்கு இன்னைக்கு வந்து அதாவது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக்கு உட்பட்டு கூட்டுறவு வங்கி இயங்குது. கூட்டுறவு வங்கிகளை இன்னைக்கு கிராமப்புற பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்காற்றுவது கூட்டுறவுத்துறை வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள் மாவட்ட அளவில் இயங்குது. அதெல்லாம் வங்கி மாதிரியே தான் செயல்படுது. ரிசர்வ் பேங்கினுடைய அனுமதி பெற்று தான் செயல்படுது. இன்னமும் கூட ஒரு வங்கியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அது நான் கேட்கிறேன், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக்கும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் என்ன வித்தியாசம்? சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்குக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்குக்கும் என்ன வித்தியாசம்? பேராசிரியர் உங்களுடைய இறுதியான கருத்தை முடிச்சிருங்க. ஏற்கனவே கேட்ட கேள்விதான் I would like to reiterate. தனியார் வங்கிகளுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா ஒரு ஃபோக்கஸ் இருக்கா அப்படின்னு கூட்டுறவு தலைவராக பணியாற்றி இருக்கிறேன், பேராசிரியராக இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், கூட்டுறவு வங்கிகளுக்கும் நம்முடைய ரிசர்வ் வங்கியினுடைய கட்டுப்பாட்டிலே வரக்கூடிய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அது குறித்து நாம் பேசலாம். இந்த டிமானிட்டைசேஷன் நடவடிக்கையை பொறுத்தவரையில் நம்முடைய பாரத பிரதமர் முதல் முறையாக வெளியில் இருக்கக்கூடிய பணத்தை உள்ளே கொண்டு வருவதற்கான பெரும் முயற்சியில இறங்கி இருக்கிறார். இதுல இன்றைக்கு வரைக்கும் பெரிய அளவில் வெற்றி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக வெற்றி இந்த கருப்பு பண நடவடிக்கைகள் வெற்றின்னு எதை குறிப்பிடுறீங்க? ஏன்னா இன்னைக்கு வந்து 14 லட்சம் கோடி வந்து டிமானிட்டைஸ் பண்ண பணம் அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட பெரும் பகுதி வந்து இந்த மாசம் இறுதிக்குள்ள மீண்டும் சிஸ்டத்துக்குள்ள வந்துருந்தா எது கருப்பு பணம்? அதாவது சர்க்குலேஷன்ல வந்து அதிகமா இருக்கிற பணம் உள்ள வந்துட்டாலே நீங்க வந்து நாளைக்கு கட்டுப்படுத்த முடியும் எல்லாத்தையும். கருப்பு பணம் இதுல ஒரு பகுதி வரல, சிஸ்டத்துக்குள்ளே வரல அப்படின்னா அது பதுக்கப்பட்ட பணம், கருப்பு பணம், இப்ப பாழா போன பணம்னு புரிஞ்சுக்கலாம். இதுல இன்னைக்கு போற வேகத்தை பார்த்தா அநேகமான பகுதி 50,000 கோடி கூட கிடைக்காத. What purpose does it serve? ஒரு நிமிஷம் பொறுங்க. பணம் வராவிட்டாலும் கூட, எவ்வளவு குறைவாக வெளியில் இருந்தாலும் நல்லது, அது வராவிட்டாலும் கூட பணம் உள்ளே வந்து விட்டாலே வெளியில இவ்வளவு தூரம் பதுக்கி வைத்திருக்கப்பட்ட பணம் உள்ள வருது. இதை நாம் என்ன பண்றோம்னு சொன்னா, ஒருவருடைய கணக்கில் இருக்கக்கூடிய டெபாசிட் எவ்வளவு, அவருடைய வருமான வரி கணக்கில் எவ்வளவு காட்டியிருக்காருன்னு அவர் தவறு செய்திருக்கிறார், அவர் மேல அரசாங்க நடவடிக்கை எடுக்க போகிறது. அந்த அளவுக்கு அவர் டாக்ஸ் பேஸ்க்கு உள்ள வர்றாரு, டாக்ஸ் நெட்ல உள்ள வர்றாரு. அதனால இந்த நடவடிக்கையே வந்து ஒண்ணு பணம் வராம இருந்தா அது கருப்பு பணம், உள்ள வர்ற பணம் கூட வெளியில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து கணக்குக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி. ஒருவேளை பணமே வராவிட்டாலும் கூட உள்ளே வருவதுங்கிறது டிரான்ஸ்பரன்சி, அந்த நெட்டுக்குள்ள வந்துருது, அந்த வலைக்குள்ள வந்துருது, சோ அது வந்து டாக்ஸ் பேஸ் அதிகரிக்கிறது. ஓகே, அப்ப பலனுக்கு நீங்க கருத்து இல்ல? இறுதியான கருத்து பிரதமர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பேசுறது ஜன்தன் யோஜனா. ஆமா, ஜன்தன் யோஜனாவில் நவம்பர் 9ஆம் தேதி 45,000 கோடி இருந்தது, நவம்பர் 30ஆம் தேதி 75,000 கோடி இருக்கு. கிட்டத்தட்ட 32,000 கோடி வந்து அதில் கூடுதலாக டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு. ஆக எந்த நோக்கத்திற்காக ஜன்தன் யோஜனா துவக்கப்பட்டதோ அந்த நோக்கம் முழுமையாக தோல்வியடைந்து கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு பிரதமர் பெயரால் இருக்கிற ஒரு திட்டமே இன்னைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இவங்க நிறைய பேசுறாங்களே தவிர இந்த முயற்சியினால, இந்த அறிவிப்பினால கிட்டத்தட்ட 100 பேர் இறந்திருக்கிறாங்க. கியூல நின்று வங்கி அதிகாரிகள், மன உளைச்சல், இப்படியெல்லாம் நிறைய பேர் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இதனால வந்து கடைசியில் அவர் சொல்றாரு, எதுவுமே கிடைக்கிட்டாலும் எல்லாம் ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு பேசுறாரு. இந்த நாட்டில் 60 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கு வருமான வரி கட்டுகிறவர்கள் 1,25,00,000 பேர் தான் இந்த 120 கோடியில. இப்படி இருக்கிற நாட்டில் மக்களை துன்பப்படுத்துவது, அதாவது கோல் போஸ்ட மாத்திக்கிட்டே வர்றது. ஆரம்பத்தில் கருப்பு பண ஒழிப்பு, அதுக்கப்புறம் வந்து கேஷ்லெஸ் எக்கானமி,
இதெல்லாம் பிரதமர் மோடி நிறைய கனவு காண்கிறார். இல்ல பல இலக்குகள் இருந்தா தவறு இல்ல. இதுல வந்து ஊழல் அப்படிங்கிற இலக்குகளை மாத்திக்கிட்டே போறாங்க அவங்க. முதல்ல கருப்பு பணம் ஒழிப்புனாங்க, கள்ளப்பணம் ஒழிப்புனாங்க, ஃபேக் கரன்சினாங்க, இப்போ வந்து கேஷ்லெஸ் எகானமின்றாங்க. ஓகே ஓகே இப்படி நீங்க மாத்திக்கிட்டே போறீங்களே 90% ஆஃப் தி டிரான்சாக்ஷன் இந்த நாட்டுல இதெல்லாம் கேஷ் தான். இதெல்லாம் ஆஃப்டர் தாட்டான்னு கேட்கறீங்க. அதே வேளையில இது ஊழல் அப்படிங்கிறதுக்கான என்ன ஆதாரம் அப்படிங்கிறது நிச்சயமா அதுவும் ஒரு வலுவான கேள்வி. அதை யார் ஒரு குற்றச்சாட்டை ஊழல்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்க தான் அதை நிரூபிக்கணும், அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். இன்னமும் கூட அந்த பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது. ஊழல் அப்படிங்கிறதுக்கான முகாந்திரத்தையும் ஆதாரங்களையும் அது இருக்குமாயின்னு விளக்குவதற்கு இல்லைன்னா அது ஒரு அரசியல் குற்றச்சாட்டா பார்க்கப்படும். அதே வேளையில இதுக்கான பலன் என்ன, இது வந்து சரியான திசையில தான் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற எதிர்கட்சிகளுடைய கேள்விகளும் ஒரு வலுவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிரதமர் அவர் கேட்ட ஒரு தருணமும் இருக்கிறது. அந்த 50 நாட்கள் அதுக்கு நாட்கள் இருக்கிறது. நிதியமைச்சரும் கூட இதனது சிரமங்கள் ஒரு குவார்டர் இல்லாட்டி 2 குவார்டர், அதாவது ஒரு 6 மாதங்கள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பலன் கொடுக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு நீண்ட தூரம் வந்திருக்கும். இதுக்கு வந்து ஒரு பலன் இருக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய எதிர்பார்ப்பு. நல்ல திசையில் இருந்தால் இந்த நாடு பலனடையும், இல்லை என்றால் எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களுக்கு வலுவடைக்கும். இந்த நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.